அடுத்து நீங்கள் யார்கிட்ட உபதேசம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு அந்த தெய்வம் ஏற்கனவே சித்தியாக இருக்கணும். அவங்க உபதேசம் பண்ணால் தான் பலிக்கும். இது வெறுமனே இது ஜாதியினாலேயோ வெளித்தோற்றத்தினாலேயோ டிசைட் ஆகிற மேட்டர் இல்லை. அந்த தெய்வத்துடைய அருள் அவங்களுக்கு சித்தியாக இருந்தால் அப்போ தான் அவங்களுக்கு அந்த தகுதியே வருது. அவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் அது அவங்களுக்கு சித்தி ஆகலைன்னு வச்சுக்குவோம், அவங்கக்கிட்ட போய் உபதேசம் வாங்கி என்ன பிரயோஜனம்? அதனால் ஒட்டகத்திட்ட போய் என் கூன் முதுகு நிமிர்றதுக்கு பால் கொடுன்னு கேட்டால் அதுவே கூனாக இருக்குது. அதுக்கிட்ட போய் கூன் நிமிரணும்னு பால் கேட்டால் அது எப்படி ஆகும் பால்? அதனால் நம்ம யாருக்கிட்ட உபதேசம் வாங்குகிறோமோ அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட தெய்வமும் சித்தியாக இருக்கா அப்படி பார்க்கணும். அப்படி தான் மதுரை கவியாளர் தகுந்த குரு வேணும்னு அலைஞ்சார். திருக்கோளூர்லேருந்து கங்கை வரைக்கும் போய் அலைஞ்சார். நல்ல பிராமணராக தேடினார், தவம் செய்யக்கூடிய முனிவராக தேடினார், மலை அடிவாரங்களில் தேடினார். எங்கேயும் கிடைக்கலையே அவருக்கு. கடைசியில் ஒரு வழிகாட்டி நீங்கள் கெட் பேக், உன் ஊருக்கு பக்கத்துலலாம் இருக்கு போ பின்னால். அவர் அப்படியே ரிட்டர்ன் வந்தார். அவருடைய ஊருக்கு பக்கத்து ஊரில் நம்மாழ்வார் இருந்தார். அவர் 4ஆம் வருடத்தை சேர்ந்தவர் தான், இவர் பிராமணர். ஆனால் அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ அவர் உண்மையிலேயே தெய்வம் சித்தியானவர் தான், அவர் பெரிய மகான் ஞானின்னு தெரிஞ்சு போச்சுன்னு சிஷ்யன் ஆகிட்டார். ஸோ நம்ம யாருக்கு சிஷ்யன் ஆகிறோமோ அவங்களுக்கு அந்த தெய்வத்தின் அருள் சித்தியாக இருக்கா அதை முதல்ல செக் பண்ணணும். அப்போ தான் அது பலிக்கும்.